உத்தமன், எனக்கு என்னமோ இளமாறன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஃபோன் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அவரே ஃபோன் பண்ணி வசு ஆபீஸ்க்கு வந்துட்டான்னு சொல்லுவாரு பாருங்க. தம்பி வந்துட்டாங்க. ஓ, மெசேஜ் பண்ணிட்டாரா அவரு? எங்க? நீங்க வசு, என்ன வசு இது? ஐயோ, கையெடு. ஐயோ, என்ன சார் உடம்பு இப்படி கொதிக்குது? உத்தமன், பாத்துட்டு இருக்கீங்களே, ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போக மாட்டீங்களா? சார், மாத்திரை ஏதாவது போட்டீங்களா? ஹாஸ்பிடல்ல ட்ரிப்ஸ் ஏதாவது ஏத்துனாங்களா? வசு, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நார்மலா தான் இருக்கேன். இப்போ எதுக்கு இங்க வந்த? ஃபர்ஸ்ட் அது சொல்லு. எனக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? சார், இப்ப அதுவா முக்கியம்? எனக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க தனியா இருக்க கூடாது சார். நோ வசு, நான் தனியாலாம் இல்ல. என் கூட உத்தமன் இருக்காரு. நான் இருந்து என்ன பண்ணேன்? இப்படி சொல்றீங்களே சார். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க தனியா இருக்க கூடாது சார். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க சார். நான் தைலம் தேய்ச்சி விடுறேன். பாத்தீங்களா பெரிய தம்பி, வசுந்தரா மேடத்துக்கு உங்க மேல எவ்வளவு அக்கறைன்னு? நீங்க தான் அவங்க கிட்ட விஷயத்த சொல்ல வேணாம்னு சொல்லிட்டீங்க. உத்தமன், புரியாம பேசாதீங்க உத்தமன். வசு, தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. ஒண்ணு அங்க இளமாறனுக்கு ஹெல்ப் பண்ணாதது, இன்னொன்னு இங்க கிளம்பி வந்தது. நீ அவருக்குன்னு முடிவா இருக்கிற பொண்ணு. அந்த பொறுப்புன்னு கொஞ்சமாவது இருக்கா வசு? இருந்தா இப்படி யார்கிட்டயும் சொல்லாம வந்திருப்பியா? தயவு செஞ்சு கிளம்பு வசு. சார், சொல்லாம வந்தேன், சொல்லிட்டு வந்தேன். இதெல்லாம் இப்ப பேச்சு இல்ல. இப்போ உங்க ஹெல்த் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். தம்பி, மேடம் சொல்றது கரெக்ட் தானே? உங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம். உத்தமன், நீங்களும் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? வசு, என் உடம்பு எனக்கு பாத்துக்க தெரியும். நீ எதையுமே யோசிச்சு பண்ண மாட்டியா? சின்ன குழந்தையா நீ? உன் கல்யாணத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் உனக்கு தெரியாதா? உனக்கு இளமாறன் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இப்ப என்னடா நீ பாட்டு கிளம்பி வந்துட்ட? நோ வசு, நீங்க இருக்க கூடாது. நீ உடனே சென்னை கிளம்பு. இல்ல அர்ஜுன் சார், உங்களை நான் கூடவே இருந்து பார்த்துட்டு அப்புறம் போறேன். சொல்லிக்கிட்டே இருக்க, அதை பத்தி திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்க. வா சார். சார், சார் இருங்க. தம்பி, தம்பி சார், விடுங்க சொன்னா சார். கேளுங்க தம்பி. இருங்க தம்பி. ஏன் இப்படி பண்ற? எத்தனை தடவை சொல்றது உனக்கு? என்ன போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ற வசு. உத்தமன், ஏதோ சொல்லி அனுப்பிச்சு விடுங்க. ச்சே. என்ன மேடம், நீங்களும் புரிஞ்சுக்காம? என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க? என்ன பண்ணிட்டேன் உத்தமன்? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வசுந்தரா மேடம் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. அவங்கள போய் திட்டி அமிச்சிட்டீங்களே. உத்தமன், நிலைமை புரியாம பேசாதீங்க உத்தமன். அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பெரிய பொறுப்பு என் தலையில இறங்கிருக்கு. மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து எவ்வளவு சிக்கல் வந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். 2 மாப்பிள்ளை போய் 3ஆவதா இந்த இடம் அமைஞ்சிருக்கு. 2 பேருக்கு பொருத்தம் நல்லா இருக்கு. இளமாறனுக்கு வசுவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உத்தமன். இந்த மாதிரி சூழ்நிலையில அவளுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கிற நாமளே அவ வாழ்க்கை கேறதுக்கு காரணமா இல்லாம உத்தமன்? அதுக்கு இல்ல தம்பி. இல்ல உத்தமன், அம்மாவும் தம்பியும் ஃபோர்ஸ் பண்ணதாலதான் முதல்ல வசு கூட வரதுக்கு ஓகே சொன்னேன். பட் இளமாறன் ஹெல்ப் கேட்டாரு. அது எந்த விதமான ஹெல்ப்பா இருந்தாலும் அவ இளமாறனை கட்டிக்க போற உத்தமன். என் ஆபீஸ்ல வேலை இருக்கு, அதுக்கு வசுவோட உதவி வேணும்னு கேட்டப்போ யாரோட சம்மதமும் எதிர்பார்க்காம நம்ம தானே அனுப்பிச்சு வச்சோம் உத்தமன். வசு விஷயத்த நம்ம அதிகமா உரிமைலாம் எடுத்துக்க கூடாது உத்தமன். அவ இப்ப கிளம்பி இங்க வந்தது இளமாறனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அவர் என்ன நினைப்பாரு உத்தமன்? அதனால்தான் உடனே சென்னை கிளம்பி போ சொன்னேன். அதுவும் இல்லாம
வசு என் கூட இருக்கிறது ரொம்ப தப்பு உத்தமன். என்ன தப்பு தம்பி? தெரிஞ்சோ தெரியாமலோ வசு என் மேல ஆசையை வளர்த்து வச்சிருக்கா உத்தமன். தம்பி என்ன சொல்றீங்க? இப்போ அவ வந்திருக்கிறது கூட அவ என் மேல வச்சிருக்க லவ் தான் உத்தமன். தம்பி என்ன தம்பி சொல்றீங்க? எனக்கு ஷாக்கா இருக்கு. ஆமா உத்தமன், வசு என்ன லவ் பண்றா. எப்படி சொல்றீங்க? அன்னைக்கு நம்ம மாப்பிள்ளை போட்டோ கொடுத்தோம்ல, அதுல என் போட்டோ எப்படியோ சேர்ந்துருச்சு உத்தமன். கிரீட்டிங் கார்டில் என் போட்டோ வச்சு ஐ லவ் யூன்னு எழுதி வச்சிருக்கா உத்தமன். நான் பார்த்தேன். அப்போ இளமாறன் போட்டோ மேடம் செலக்ட் பண்ணது? அவ இளமாறன் போட்டோவை செலக்ட் பண்ணவே இல்லை, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். என் போட்டோ பார்த்தா ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கா உத்தமன். ஆனா அத வசு என்கிட்ட சொல்லவே இல்லை உத்தமன். இளமாறன் போட்டோ பார்த்து ஃபீல் பண்றதா நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நீங்க இளமாறனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்றீங்களே, வசுந்தரா மேடத்தை ஃபோர்ஸ் பண்ற மாதிரி ஆகாதா தம்பி? அவகிட்ட சம்மதம் கேட்ட பிறகுதான் எல்லாத்தையும் செய்யறேன் உத்தமன். சம்மதமா? எப்படி தம்பி அதுக்கு சம்மதிப்பாங்க? நிச்சயமா மனப்பூர்வமான சம்மதமா அது இருக்காது. எல்லாரும் கொடுக்குற கட்டாயத்துக்காக தான் அவங்க சம்மதிச்சிருப்பாங்க. தம்பி இவ்வளோ நாளா உங்க மனசுல வசுந்தரா மேடம் மேல ஆசை இருக்குன்னு நான் நினைச்சேன். ஆனா வசுந்தரா மேடம் மனசுல நீங்க இருக்கீங்கன்னா எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா தம்பி? அவங்கள விட ஒரு பொருத்தமான பொண்ணு உங்களுக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்க. பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி தானா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. தம்பி நீங்களே வசுந்தரா மேடத்தை கல்யாணம் பண்ணிக்கங்க தம்பி. உத்தமன், மடத்தனமா பேசாதீங்க உத்தமன். உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்ன பாருங்க, என்ன அடிக்கணும். என்னையும் வசுவையும் சேர்த்து வச்சு தப்பா பேசுறதுனால தான் அவளுக்கு கல்யாண ஏற்பாடே பண்ண உத்தமன். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்க வந்தவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க ஞாபகம் இருக்குல்ல? வேணா உத்தமன், நான் எந்த விதத்திலையும் பொருத்தம் இல்லை. வசு ரொம்ப ரொம்ப நல்லவ. அவ மனசுல கள்ளம் கபடமே இல்லை. ரொம்ப நேர்மையானவ உத்தமன். எல்லார்கிட்டயும் அன்பு காட்டுவா. ஏன் அவளை வெறுக்கிறவங்க கிட்டயும் ரொம்ப அன்பு காட்டுவா உத்தமன். நான் தப்பானவன் உத்தமன். தம்பி இதெல்லாம் பழைய கதை தம்பி. இப்போ நீங்க எப்படி இருக்கீங்கன்றதானே முக்கியம். மொத்தத்துல இப்ப நீங்க நல்லவர் தானே? வசு மேடத்துக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்புறம் என்ன? நோ உத்தமன், சினிமாக்கு வேணா இதெல்லாம் ஒத்து போகும், ஆனா நிஜத்துக்கு இதெல்லாம் ஒத்து போகாது உத்தமன். அதோட வசுவை நான் அந்த மாதிரி பார்க்கவே இல்லை. நான் அவளை என் மனசுல வேற லெவல்ல வச்சிருக்கேன் உத்தமன். எனக்கு என்னுடைய ஹார்ட் ஃப்ரெண்ட் இருந்தா, இப்ப வசுக்காக என் ஃப்ரெண்டையே தியாகம் பண்ணிட்டேன். இப்ப மீனாட்சி கூட வாழ்றதுக்கு என் மைண்ட் செட் ஆயிடுச்சு உத்தமன். வசு என்னை திருத்தினவ, என்னை ரொம்ப மாத்தினவ. தோ JKR குரூப்ஸ் புது புது வெஞ்சர்ஸ்ல இறங்க போகுது. பப்ளிக் லிமிடெட் கம்பெனியும் மாறப்போகுது. அதுக்கெல்லாம் காரணம் வசுதானே உத்தமன். அவ இல்லைனா என் நினப்பு இந்த கம்பெனி பக்கம் திரும்பி இருக்காது. அதுக்காக தான் உத்தமன் நான் அவளுக்கு கொடுக்குற கிஃப்ட் இந்த கல்யாணம். ஏன் தம்பி அந்த கிஃப்டா நீங்க இருக்க கூடாதா? மற்றவங்க முன்னாடி வந்து வசுவை பலவீனப்படுத்தின மாதிரி ஆயிடும் உத்தமன். நான் தான் சொல்லிட்டேனே உங்ககிட்ட, எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லைன்னு. திரும்ப திரும்ப அதையே பேசுறீங்க நீங்க. என்ன தம்பி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இல்ல உத்தமன், ரொம்ப தப்பா பேசிடுவாங்க. அர்ஜுன் அவர் கம்பெனியில் டெப்யூட்டி மேனேஜரா ஒர்க் பண்ற வசுந்தராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் சொல்றதை விட, அர்ஜுன் தன்னோட கம்பெனியில் ஒர்க் பண்ற ஒரு பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு உத்தமன். அவளுக்கு இளமாறன் தான் 100% பொருத்தமானவர் உத்தமன். என்ன அர்ஜுன் சார், உங்களுக்கு உடம்பு முடியல தானே? அப்புறம் எதுக்கு இங்க வந்து நின்னு பேசிட்டு இருக்கீங்க? உத்தமன் உங்களுக்கு தெரிய வேண்டாமா? இல்ல மேடம். நீங்க வாங்க அர்ஜுன் சார். வசு சார் நீங்க உட்காருங்க.
வசு, என்ன வசு? எல்லாம் புரிஞ்சுதான் சரியா? என்ன சார், என்ன புரிஞ்சுக்கணும்? எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன். நான் யாரு? இந்த கம்பெனியோட டெப்யூட்டி மேனேஜர். உங்களுக்காகவும் இந்த கம்பெனிக்காகவும் வேலை பார்க்கறது தானே என்னோட கடமை. அதுக்கு தானே நீங்க எனக்கு சம்பளம் தரீங்க. அதுல என்ன டவுட்? கரெக்ட் தானே? கேட்டுக்கோங்க. இப்ப என்ன என் டியூட்டியை செய்ய விடுங்க. ஏய் வசு, என்ன ரூல்ஸ் பேசுறியா? முத்துமன், வசுக்கு முதல்ல ஜாப் ரிலீவிங் லெட்டர் தாங்க. உடனே மெயில் போடுங்க. அர்ஜுன் சார், நம்ம கம்பெனி லேபர் ஆக்ட் படி ஃபங்க்ஷன் ஆகுற கம்பெனி. எல்லாத்துக்கும் சில நார்ம்ஸ் இருக்கு. திடீர்னு ஜாப் ரிலீவிங் லெட்டர் எல்லாம் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா அது செல்லாது. நோட்டீஸ் பீரியட்னு ஒன்னு இருக்குல்ல, எதையும் ப்ராப்பரா செய்யணும்ல. என்ன ரூல்ஸ் பேசுறியா? இல்ல சார், நீங்க சொல்றபடி நடந்துக்கிட்டாதான் அதுக்கு பேரு விளையாட்டு. நான் சொல்றபடி நடந்துக்கிட்டா அதுக்கு பேரு சீரியஸ். அர்ஜுன் சார், உடம்பு முடியாதவங்க இப்படி எல்லாம் நிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் உட்காருங்க. நான் சொல்றேன்ல, உட்காருங்க சார். எஸ் மேடம். ரூம் நம்பர் 110க்கு ஐஸ் வாட்டர் உடனே வேணும். கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். சரி, உங்க காலை எடுத்து பெட் மேல வைங்க. அதெல்லாம் வேண்டாம். சரி, அப்போ நானே வைக்கிறேன். கமிங். மேடம், இந்தாங்க வாட்டர். Thank you. வெல்கம். அர்ஜுன் சார், குடிங்க சார். ஐஸ் வாட்டர் இது. லைட்டா குடிங்க. என்ன மேடம், தம்பி ஏற்கனவே ஜுரத்துல இருக்காரு, இப்ப போய் ஐஸ் வாட்டர் குடுக்குறீங்க? உத்தமன், இது முள்ளால எடுக்கிற ட்ரீட்மெண்ட். இதெல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாது. அர்ஜுன் சார், நீங்க குடிங்க. மேடம், என்ன பண்றீங்க? அர்ஜுன் சார், கொஞ்சம் இறங்கி படுங்க. எதுக்கு வசு? இறங்கி படுங்கன்னு சொல்றல. இல்ல நான் நானே படுக்கிறேன். ஓ, இப்ப எப்படி சார் இருக்கு? ரூம் நம்பர் 110க்கு பெப்பர் போட்டு அரிசி கஞ்சி வேணும். கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு வாங்க. ஃபீவரா இருக்கு. ஓகே மேடம். தேங்க் யூ. ரூம் சர்வீஸ் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க் யூ. இது போதுமா மேடம்? ஓகே மேடம். அர்ஜுன் சார், கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம் சார். வெறும் வயித்தோட படுக்க கூடாது. கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்காக கொஞ்சம் சாப்பிடுங்க சார். தம்பி, கொஞ்சம் சாப்பிடுங்க தம்பி.
போதும். சரிங்க சார், நல்லா ரெஸ்ட் எடுங்க. இப்போ உங்களுக்கு ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். ம்? ம். மேடம், ம்? கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. தம்பி அவ்வளோ தூரம் சொல்லியும் இவ்வளோ தூரம் வந்து அவரை பத்திரமா கேர் எடுத்து பார்த்துக்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா சொல்லணுமா? ம். காரணம்னு ஒன்றும் இல்லை. சில விஷயங்களை நான் கடமையா நினைக்கிறேன். அவரை பொறுத்த வரைக்கும் அவரு மாறினதுக்கு நான் காரணம்னு சொல்லுவாரு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். அவங்க கம்பெனில எனக்கு வேலை கொடுத்தாங்க. நான் சின்சியரா ஒர்க் பண்றேன். என் உழைப்புக்கான அங்கீகாரம் கொடுத்தாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அர்ஜுன் சார் செய்யறாரு. அவருக்காக காலமெல்லாம் நான் கடமைப்பட்டவளா இருப்பேன். நான் என் உயிரை கூட கொடுப்பேன். ஆயிரம் தான் இருந்தாலும் நீ அவங்க புருஷனோட கூட பிறந்த தங்கச்சி பொண்ணு, முறை பொண்ணு. புருஷனை தெய்வமா மதிக்கிற அண்ணி நீ மருமகளா வரதா விரும்புவாங்களே தவிர கண்டவங்க வீட்டுக்கு விளக்கேத்துறத விரும்பவே மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு மம்மி அமைதியா இருக்காங்க? அமைதியா இல்லடி, மனசுக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் சாமி ரூம்குள்ளேயே தவமா கிடக்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வசு கல்யாணம் நடக்கணும், ஆனா அர்ஜுன் கல்யாணம் நடக்க கூடாது. இப்ப என்ன நிச்சயதார்த்தமா முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் பொறுமையா இரு. இத பாரு, அர்ஜுன் உனக்கு தான், தேவையில்லாம கவலைப்படாத. நீங்க இப்படியே நின்னுகிட்டு நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருங்க. ஆத்து தண்ணிய பார்த்துதான் ரசிக்கலாம், ஆனா ஊத்து தண்ணிய அள்ளி அள்ளி குடிக்கலாம். ரூம் திறந்திருந்தா அப்படியே உள்ள வந்துடுறதா? வந்ததும் இல்லாம இந்த பழமொழி எல்லாம் சொல்லி குழப்பற வேலை வச்சுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா பேசுங்க. ஐயய்ய, நான் ஸ்ட்ரைட்டா பேசுறதுக்கு நான் ஒண்ணு அமெரிக்காவில இருந்து பிறந்து வரல. கடையநல்லூர்ல பிறந்தவம்மா. பந்தியில பாவக்காய் வைக்காத, அந்தியில கோவக்காய் திங்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யாரை எங்கெங்க வைக்கணுமோ அவங்கள அங்கங்கதான் வைக்கணும். உங்க நொண்ணி பாலூட்டி தேனூட்டி வளர்த்தாங்களே ஒரு பச்சைக்கிளி, அந்த பச்சைக்கிளி இப்ப எங்க? கிளியா? அது யாரு? அதான் அந்த வசுந்தரா. அவதான் உங்க வீட்ல இருப்பாளே. இல்லையே, அந்த ஓடுகாலி என்னைக்குமா வீடு தங்கியிருக்கா? ஆடுன காலும் பாடுன வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் அவளும் இருக்கா. எங்க வேணாலும் போகலான்னு கவர்மெண்ட் சொன்ன உடனே அப்படியே பாண்டிச்சேரிக்கு கிளம்பி போயிட்டா.